பார்க் ஸ்டேஷன் ரொம்ப பிரமாதமாக நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஃபேன்லாம் இல்லாமல் இருந்தது. பிளாட்ஃபார்மை பார்க்குறது ஒரு தலைநகரோட மாநில தலைநகர். இந்த அளவுக்கு ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. சவாலான இது, ஆனால் அதை வந்து சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் இந்தியா முழுக்க 75 ஸ்டேஷன்ஸை புதுப்பிச்சு அதற்கான திறப்பு விழாவை காணொலி வாயிலாக அந்தந்த ஊர்களில் இருந்து நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி ரயில்வே திட்டத்தை விரிவாக்குறது மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்னும் எளிதாக்கப்படுது. இன்னும் விரைவாக மக்கள் பயணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ்லாம் அவ்வளோவா இதுவாக இருக்காது. இப்போ ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்டேஷனில் வந்து டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா வெல் டெவலப் தான் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ ஸ்டேஷன் வந்து புதுசாக புனரமைச்சு இன்னைக்கு பிஎம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாப்புல. எப்படி இருக்கு ஸ்டேஷன்? நல்லா இருக்கு. உள்ள வந்து நடைமுறைகள்லாம் வந்து நல்லா சுத்தமாக இருக்குது, நல்லா இருக்கு. முன்ன விட இப்போ நல்லா இருக்கு. காத்திருப்பறைகள்லாம் வந்து புதுசாக கூட கட்டி கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இப்போ நல்லா இருக்கு, சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா மேம்படுத்தினா மக்களுக்கு நல்லதாக இருக்கும். போதும். இதுக்கு முன்னால் இந்த அளவு இல்லையா, நல்லா இருக்குது கொஞ்சம். ரொம்ப மாதம் வந்துச்சு. ஆமாம். இந்த ஃபேன்லாம் இல்லாமல் இருந்தது. பிளாட்ஃபார்மை பார்க்குறது ஒரு தலைநகரோட மாநில தலைநகர். இந்த அளவுக்கு ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. பார்க் ஸ்டேஷன் ரொம்ப பிரமாதமாக நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மேலே கீழே போகிறதுக்கு வழி மேலே லிஃப்ட்டெல்லாம் வச்சுக்கிச்சு ரொம்ப பிரமாதமாக நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. கூடுதலாக 75 ஃபேன் வச்சுருக்காங்க, பார்க்கிங் வசதி கொண்டாந்துருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா நம்ம டீம் வந்து இன்னைக்கு ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படி எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது? நல்லா இருக்குது. நிறைய இங்கே மட்டும் இல்லை, மொத்தம் 75 ஸ்டேஷன் என்னமோ இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க் ஸ்டேஷன் நல்ல பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்ன சிரமங்கள் இருந்துச்சு? முன்னாடி வந்து லிஃப்ட்டு கிடையாது, இப்போ லிஃப்ட் வசதியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இது பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. மற்ற எல்லா கடைகளும் இப்போ திறந்துருக்கு. இன்றைக்கி கூட ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. புதுசாக போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஸ்டேஷன் பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் இப்படி இருக்காது. ஏன் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப ஹடல் இருந்தது. நம்ம மெட்ரோலாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து நடைமுறை பயணமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டில் 3 ஸ்டேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னை பார்க் ஸ்டேஷன்லேருந்து இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதோட சின்ன சேலம், அப்புறம் குன்னூர் ஸ்டேஷன், அதையும் புதுப்பிச்சிருக்காங்க. மத்திய அரசுடைய செயல் திட்டங்களில் மிகவும் சிறப்பான ஒன்று. அதுவும் வந்து சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சபர்பன் ஸ்டேஷன்ஸை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது மத்திய அரசுடைய மிகப்பெரிய ஒரு சவாலான இது, ஆனால் அதை வந்து சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் இந்தியா முழுக்க 75 ஸ்டேஷன்ஸை புதுப்பிச்சு அதற்கான திறப்பு விழாவை காணொலி வாயிலாக அந்தந்த ஊர்களில் இருந்து நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பாஜக சார்பாக வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப வந்து பெருமைப்படுறோம். பாரத பிரதமருடைய இந்த நிகழ்ச்சியை ஒருத்தருமே வந்து நம்ம ஒரு வளரும் பாரதம் அதை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறத எண்ணி பெருமைப்பட வேண்டிய தருணம் இது. அதை பதிவு செய்கிறேன். அதை விட இன்னும் சொல்லணும்னா, இன்னும் பல ரயில் நிலையங்கள் வந்து படிப்படியாக மேம்படுத்தப்பட்டு இருக்கு. மக்களோட பயன்பாட்டுக்கு விரைவில் வரும். மக்கள் சிறப்பாக இருக்கணும், அவர்களுடைய போக்குவரத்து மேம்படணுங்கிறதுல மத்திய அரசு தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துறாங்க. அதையும் நான் பதிவு செய்துக்கிறேன். பாரத பிரதமர் வந்து ட்ரெயின் ஓப்பனிங் எல்லா ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனையும் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ரொம்ப நல்ல பிளான் இது முதல்ல ஜலந்தர் கேன்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் தான் நம்ம முதல்ல மாண்புமிகு பிரதமர் துவக்கி வைக்கிறாரு.
அதுலேருந்து ஆல் ஓவர் இந்தியா பூரா பூரா தேசத்துலேயும் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடும். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இது இது பெரிய மகத்துவமான காரியம் மக்களுக்காக பண்ணுறாரு பிரதான் மந்திரி. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இந்த மாதிரி காரியக்கிரமம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப தேங்க்யூ, நன்றி. பொதுவாகவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கும்போது அதில் வந்து நம்ம ரயில் போக்குவரத்து வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அது தவிர்க்க முடியாததும் கூட. சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடியதில் முக்கியமான ஒரு போக்குவரத்து திட்டம் வந்து ரயில்வே போக்குவரத்து திட்டம். அதை வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒரு 75 ஸ்டேஷன் புனரமைக்கப்பட்டு நல்ல பெரிய அளவில் சீரமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரயில்வே திட்டத்தை விரிவாக்குறது மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்னும் எளிதாக்கப்படுது. இன்னும் விரைவாக மக்கள் பயணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. ரயில்வே போக்குவரத்தை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல முறையில் சீரமைச்சிட்டு வர்றாங்க. இது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கூடிய விஷயம்தான். பல ரயில் நிலையங்கள் இல்லை, கண்டிப்பாக இல்லை. முன்னாடி இருந்ததுக்கு எல்லாமே டெவலப் ஆகிக்கிட்டே தான் வருது. அட் அ டைமில் எல்லாமே ஒரே நாளில் புனரமைச்சு கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் எதுவுமே இது வரைக்கும் லேக் கிடையாது. எல்லாமே டெவலப் ஆகிக்கிட்டே தான் வருது. எங்கேயுமே இது டெவலப் ஆகலை, எல்லாம் இதை வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ரயில்வேல கிடையவே கிடையாது. கண்டிப்பாக எல்லாமே சீரமைச்சிக்கிட்டு தான் வர்றாங்க. எந்த அளவுக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாமே, தமிழ்நாட்டிலையும் எங்கேயுமே இது டெவலப்பே ஆகலை அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் கூட கிடையாது டெவலப்பே ஆகலை, அது அப்படியே இருக்குது, மக்கள் பயன்பாடே கிடையாது அப்படிங்கிற ஒரு இடம் கூட கிடையாது. அது ஒவ்வொரு இடமா இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஃபியூச்சர் வர வர கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லாவே வெல் டெவலப் ஆகியிருக்கு. மார்னிங் தான் வந்து பிஎம் வேறு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஷாப்பு, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. வாக்கிங் பாத்வே கூட நல்லா தான் இருக்குது. ம் ம் ஆமாம் ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ்லாம் அவ்வளோவா இதுவாக இருக்காது. இப்போ ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்டேஷனில் வந்து டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா வெல் டெவலப் தான் பண்ணியிருக்காங்க.